பழனி என்றாலே மலைக்கோயிலும் கையில் தண்டத்துடன் நிற்கும் நவபாஷான முருகனும்தான் நம் அனைவரின் நினைவுக்கும் வரும். ஆனால் பழனியின் உண்மையான மூன்றாம் படை வீடு அந்த மலைக்கோயில் இல்லை என்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இத்தனை நாட்களாக மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை தவறவிட்டிருக்கலாம். நக்கீரர் பாடிய அந்த உண்மையான ஆதி திருத்தலம் எது? அதன் ரகசியம் என்ன? வாருங்கள், முழுமையாக தெரிந்து கொள்வோம். சங்ககால புலவரான நக்கீரர் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளைப் பற்றி திருமுருகாற்றுப் படை என்னும் நூலில் மிகத் தெளிவாக பாடியுள்ளார். அதில் அவர் 3ஆம் படை வீடாக குறிப்பிடுவது மலைக்கோயிலை அல்ல, மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி என்னும் இத்திருத்தலத்தைத்தான். போகர் பெருமான் மலை மீது நவபாஷான சிலையை நிறுவுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த திரு ஆவினன்குடி கோயில் தோன்றிவிட்டது. இங்கு முருகப்பெருமான் குழந்தை வடிவில் குழந்தை வேலாயுத சுவாமியாக மயில் மீது அமர்ந்து மிக கம்பீரமாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். முனிவர்களும் தேவர்களும் இங்கு வந்து பெருமானை தரிசித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. திரு ஆவினன்குடி என்ற பெயருக்குப் பின்னால் ஒரு பெரிய ஆன்மீக ரகசியம் ஒளிந்துள்ளது. ஆ என்றால் காமதேனு எனப்படும் தெய்வீக பசு. இனன் என்றால் சூரியன். கு என்றால் பூமிமாதா. டி என்றால் அக்னிதேவன். இவர்கள் 4வரும் ஒன்றாக இணைந்து ஈசனை நோக்கி தவமிருந்து முருகப்பெருமானின் தரிசனம் பெற்ற புனிதமான இடமே இந்த திரு ஆவினன்குடி. எனவேதான் பழனிக்குச் செல்லும் பக்தர்கள் முதலில் மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி வேலவனை தரிசித்துவிட்டு அதன் பிறகே மலைக்கோயிலுக்குச் செல்வதை தொன்று தொட்டு ஒரு மரபாகவே பின்பற்றி வருகிறார்கள். இங்கு சென்று சுவாமியை மனமுருகி வழிபட்டால் மனதில் உள்ள குறைகள் அனைத்தும் நீங்கி முழுமையான அமைதி கிடைக்கும் என்பது சான்றோர்களின் வாக்கு. பழனிக்குச் செல்லும் போதெல்லாம் இனி தவறாமல் திரு ஆவினன்குடி முருகப்பெருமானை முதலில் தரிசனம் செய்யுங்கள். பழனிமலையின் ஆதி ரகசியத்தை இப்போது நாம் அறிந்து கொண்டோம். புலிப்பாணி சித்தரும் பழனிமலையின் பூஜை ரகசியங்களும் என்பதை பற்றி நமது அடுத்த காணொளியில் மிக விரிவாக காண்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். வேல் முருகனுக்கு அரோகரா.